வணக்கம். PKயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன். சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகரில் குடியிருப்பு பாதுகாப்பு நலசங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் 7வது வட்டத்தில் உள்ள ராஜாஜி நகரில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். பல தடைகளை கடந்து போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை 11 மணியளவில் அங்கு நகரில் புதியதாக குடியிருப்போர் நலசங்கத்தை பொன்னிவளவன் அரசு வழக்கறிஞர் இன்று திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கார்த்திகேயன் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். வருகை தந்திருக்கக்கூடிய எண்ணூர் சரகம் உதவி அண்ணன் வீரகுமார் அவர்களே, எம்ஐ சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகரான அவர்களே மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர் என் பாசத்துறை அண்ணன் சுந்தரமூர்த்தி அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் ஜான் அலெக்சாண்டர் அவர்களே மற்றும் இந்த சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அருமை நண்பர் சுப்பிரமணியம் அவர்களே, செயலராக பதவி ஏற்க இருக்கும் திருமதி பத்மா அவர்களே, குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்க திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எண்ணூர் சரகம் உதவி அண்ணன் வீரகுமார் அவர்களே, எம்ஐ சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகரான அவர்களே மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர் என் பாசத்துறை அண்ணன் சுந்தரமூர்த்தி அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் ஜான் அலெக்சாண்டர் அவர்களே மற்றும் இந்த சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அருமை நண்பர் சுப்பிரமணியம் அவர்களே, செயலராக பதவி ஏற்க இருக்கும் திருமதி பத்மா அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இந்த சங்கமானது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பொதுமக்கள் நலனுக்காக இங்கே திறக்கப்பட உள்ள சங்கம். இந்த சங்கம் திறக்கும் இந்நாளில் இங்கே ஒரு சந்தோஷமான செய்தி நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. நீண்ட காலமாக நம்முடைய ரயில்வே சுரங்கப்பாதை பணி நின்று இருக்கிறது. அதன் விஷயமாக இன்றைக்கு சென்ட்ரல் ரயில்வே அலுவலகத்திற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களும் 1வது மண்டல குழு தலைவர் அண்ணன் தனியார் அவர்களும் அங்கே அந்த கூட்டத்திலே பங்கேற்க சென்றுள்ளதால் இந்த கூட்டத்திற்கு வர இயலவில்லை. மீண்டும் இந்த ஊருக்கு அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யப்படும். பொதுமக்களை அவர்கள் சந்திக்க மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். நம்முடைய ராஜாஜி நகருக்கு எப்படி ஒரு விரிவு வருதோ அது போல் நம்முடைய மேற்கு பகுதி மக்களுக்கும் அந்த சுரங்கப்பாதையால் நல்ல வாழ்வு இந்நாளில் கிடைக்கப் போகிறது என்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இந்த சங்கத்தை நாடி தங்களுடைய தேவைகளை, பொது தேவைகளை, சாலை வசதியாக இருந்தாலும் சரி, பாதாள சாக்கடை வசதியாக இருந்தாலும் சரி, தெருவிளக்காக இருந்தாலும் சரி, மழைநீர் வடிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெள்ள காலமும் வெயில் காலமும் எந்த காலத்திலும் மக்கள் குறைந்திருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் சங்கத்தை தாராளமாக நாடலாம். சங்கம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்களும் பொதுமக்களாகிய தாய்மார்கள், பொதுவாக தாய்மார்கள் சங்கத்துக்கு பெரும் ஆதரவாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் நிரந்தரமாக இங்கே செயல்படும். உங்களுக்கு எந்த அச்சமும் தேவையில்லை. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை காவல்துறையினர் நேர்மையாக வழங்கி வருகிறார்கள். ஆகவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க உங்க சொந்த எழுதி கொண்டு வந்து கேட்க போறதில்ல சங்கத்துல. அதனால நீங்க உங்களுடைய தேவைகளை தான் கேட்க போறீங்க. யாரோ தாய்மார் எனக்கு 5,000 நகை கொடு, எனக்கு 50,000 பணம் கொடு, யாரும் நீங்க கேட்க போறதில்லை. உங்களுக்கு அத்தியாவசிய வசதி, தண்ணி வசதி, சாக்கடை, பாதாள சாக்கடை வசதி, இந்த மாதிரி நம்முடைய நல்ல விஷயம் தான். சங்கம் தோறணும், எல்லாம் செய்யணும். ஆனா வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுங்க. படிப்பை புதிதாக குறிப்பிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற
அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த நிர்வாகத்தினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரிகளே, உங்களால் தான் எல்லா வித திட்டங்களையும் நிறைவேற்ற முடியும். எல்லா விதமான திட்டங்களை நமது சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் KPP சங்கர் அவர்கள் சிறப்பான இந்த பகுதியில் செயல்பட்டு இருக்கிறார். பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். இப்போது அறிவித்தபடி தம்பி வட்ட செயலாளர் கார்த்திக் அவர்கள் எப்படி அறிவித்தாரோ அது உண்மை. அதே போலதான் பல திட்டங்களை நிறைவேற்ற நமது நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மாமன்ற சேர்மனும் அவர்களும் இணைந்து சிறப்பாக பணியாற்றுகிறார். நீங்கள் முழுமையாக நம்பி ஏதோ ஒரு திட்டம் என்றாலும் அவரிடம் எடுத்து செல்லுங்கள். மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. திருவெட்டூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கம். இந்த சங்கம் நாங்கள் இன்னைக்கு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாங்கள் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள். சரிங்களா? சங்கத்திற்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நிர்வாகிகளிலிருந்து எல்லாருக்குமே எங்களுடைய முதல் கண் வணக்கம். சங்கத்துடைய முதல் பணி என்ன அப்படிங்கிறது, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கேட்டு அதை நாங்கள் அரசாங்கத்திட்ட சொல்லணும். அது மூலியமா என்னென்ன நல்ல விஷயங்கள் வருதோ அதெல்லாம் நாங்கள் செய்யணும். அதுதான் ஒரு சங்கத்துடைய முதல் கடமை. அதை கண்டிப்பா நாங்கள் செய்வோம். இதற்கே இருந்த சங்கம் என்ன செஞ்சது, ஏது செஞ்சது, அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அதுக்கு நம்ம வரல. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பா செய்வோம். உங்களுக்கு என்ன குறையோ அதை எங்ககிட்ட சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நகர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இந்த சங்கத்தை நல்லபடியா ஓபன் பண்ண உதவிய நம்ம நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த சங்கம் இன்னைக்குதான் புதுசா உருவாகுது. இந்த சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்களோட ஆதரவை கொடுத்தாதான் நாங்க எங்களோட உதவிகளை பண்ண முடியும். அது நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்துகிறேன். சங்கத்தோட ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ராஜாஜி நகர்ல என்ன ஒரு குறைகள் இருந்தாலும் நீங்க சங்கத்துக்கு அணுகலாம். அது நாங்க ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்போர் பொது நல சங்கம், சரிங்களா? நம்ம அமைச்சிருக்க சங்கத்தோட பேரு. யாரை பத்தியும் யாரும் யோசிக்க தேவையில்லை, எல்லாரும் நம்மளை பத்தி யோசிப்போம், சரிங்களா? நம்மளோட வாழ்க்கை எப்படி நம்ம அதை கொண்டு போகணுன்றதுக்கு, நம்ம எப்படி நம்ம ஏரியாக்குள்ள இனிமே நம்ம நிரந்தரமா இருக்க போறோன்றதை பத்தி மட்டும் யோசிப்போம். நம்மளுக்கு தேவை என்னென்ன, நம்மளோட என்ன சொல்றது, அடிப்படை தேவை, அதாவது நம்மளோட தேவை, நம்ம பிள்ளைங்களோட பாதுகாப்பு நம்மளோட தேவை, அது என்ன வேணும்ன்றத நம்ம மட்டுமே முடிவு பண்ணுவோம், சரிங்களா? நம்மள நம்ம யாரும் யாரோட அடிமையும் கிடையாது, யாரோட இதுவும் கிடையாது. எங்களோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம், அதில் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய அரசு வழக்கறிஞர், நம்ம சங்கத்துடைய சட்ட ஆலோசகர் அருமை சகோதரர் அண்ணன் பொன்னிவளவன் அவர்களுக்கு சங்க நிர்வாகிகள் மரியாதை செலுத்துவார்கள். காலை முதல் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்க காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் என்ன நோக்கத்தோட நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னா, இது பொதுவான சங்கம், சரிங்களா? யாரோட தனிப்பட்ட நபரோ தனிப்பட்ட குடும்பத்தையோ சார்ந்த சங்கம் கிடையாது, சரிங்களா? இந்த சங்கத்தை எல்லாருக்கானதும் எல்லாத்தையும் முறைப்படி பெற்றுத்தரத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பையும் எங்களால் முயன்ற முயற்சியையும் கண்டிப்பா பண்ணி அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு கொடுப்போம், சரிங்களா? இது நாங்க எப்படி உங்களுக்காக முன் வந்திருக்கோமோ அதே எங்க கூட நின்று எங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நாங்க நம்பி முன்னெடுத்து வைக்கிறோம். எங்களை பின்தொடர்ந்து வருவீங்கன்னு நம்பிக்கையோட. நன்றி. அடுத்தபடியாக சிலம்பாளருக்கு சங்கத்துடைய தலைவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். என்ன சொல்றோம், என்ன வரணும்? சால்வ் எடுக்கிறோம்.